சைவ உணவும் பெறலாம், அசைவ உணவும் இருக்கிறீங்க. வாங்க அந்த கடை எப்படி அமைஞ்சிருக்குன்றதை முதல்ல நீங்கள் பாருங்கள். இப்படி ஒரு கடையை நீங்கள் வாடியடி பகுதியில் கண்டிருக்க மாட்டீங்கள். அவ்வளவு கடையில் நீங்கள் வந்து வடிவாக ஒருக்கா சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ இடைஞ்சல் இல்லாமல் இவ்வளவு சிறந்த மறிஞ்ச பாருங்கள். உணவுகள் எல்லாம் எப்படி பாதுகாப்பாக வச்சு கையாளுகிற நோக்கமில்லை சொல்லி நீங்கள் வேணுமான அந்த உணவு சுகாதார முறையில் சிறந்த முறையில் சுட தயாராக வைக்க போய் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரி, நான் அது சமையல் அறைக்கு வந்துட்டேன். பாருங்கள் என்ன செய்ய போயிட்டு நான் திடீரென்று தான் வந்தேன். சுகாதாரமான முறையிலேயும் அமைஞ்சிருக்குது. இங்கே அண்ணன் ரெடியாகி கொண்டிருக்கிறார். இங்கே கோழிக்கால் பொறிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அங்கால நீங்கள் சுட சுட நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் செய்கிறதை நீங்கள் மதியம் வாங்கவே வியலிட்ட வந்து நீங்கள் அறிவிச்சு எவ்வளோ தேவையான உணவுகளை நீங்கள் பார்சல் பண்ணி அதே மாதிரி ரைஸ் கொத் அந்தந்த நேரத்துக்கு அவியல் அதுகளை போட்டு தருவினோம். அப்போ நீங்கள் அண்ணன் ரெடி ஆகிட்டார். கோழிக்கால் எல்லாம் அதுக்குள்ளே தான் போடுறேன். கோழி முட்டை, கோழி பொரிச்ச முட்டையெல்லாம் சுவையான ஆரோக்கியமான ஒரு உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாங்க. வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வாடியடியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகிற வீதியில் தான் நிற்கிறோம். ஏன் வீதியில் நிற்கிறோம்னு யோசிக்காதீங்க. நாங்கள் வீதியில் நிற்கல, ஒரு உணவகத்துக்கு தான் இப்போ போக இருக்கிறோம். இது எம்ஓச் ஆஃபீஸ், அதாவது வைத்தியசாலை கட்டிடம் இருக்குது. அதற்கு மறுபுறத்தில் இருக்கிற ஒரு 4 கடைகளை கொண்ட ஒரு தொகுதி இருக்கிற ஒரு கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுலேயும் இங்கே முக்கியமாக ஒரு உணவகத்தை பற்றி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். இது வாடியடி சந்தியில் நீண்ட காலமாக இயங்கியது. தற்போது இங்கே பெரிய ஒரு கட்டிட தொகுதியில், சொந்த கட்டிட தொகுதியில் இயங்கி இருக்குது. அதனுடைய போர்ட் பலகையத்தை நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்று போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா தானே? இது வாடியடியில் கண்ட ஞாபகம் இருக்குல்ல, மதுசன் உணவகம் சைவ அசைவ உணவகம் 2 உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சைவ உணவும் பெறலாம், அசைவ உணவும் பெறலாம். நீங்கள் அந்த கடை தொகுதியை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. வாங்க இந்த கடை எப்படி அமைஞ்சிருக்குன்றதை முதல்ல நீங்கள் பாருங்கள். இப்படி ஒரு கடையை நீங்கள் வாடியடி பகுதியில் கண்டிருக்க மாட்டீங்கள். அவ்வளவு உங்களுக்கு ஆரோக்கியமான வகையிலேயும் எந்த இடர்பாடும் இல்லாத ஒரு விசாலமான பகுதியாக இந்த உணவகம் அமைந்திருக்கிறது. நீண்ட பெரிய கட்டிட பகுதியில் இந்த உணவகம் அமைந்திருக்கிறது. நீங்கள் யாராவது தவற விட்டிருந்தால் வாடியடி சந்தியிலிருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வந்தீங்கன்னா வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்குது. இலங்கை வங்கி கழிஞ்சு வந்த உடனே வைத்தியசாலைக்கு முன்னால் 4 கடை இருக்குது. அதிൻ്റെ மேற்கு புறமாக இருக்கிறதா இந்த மதுசன் சைவ அசைவ உணவகம். அந்த உணவகத்தினுடைய உட்பகுதியை தான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் இப்படி கடை இருக்குன்னு சொல்லி. இந்த கடையில் நீங்கள் வந்து வடிவாக ஒருக்கா சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ இடைஞ்சல் இல்லாமல் இவ்வளவு சிறந்த மறிஞ்ச பாருங்கள். உணவுகள் எல்லாம் எப்படி பாதுகாப்பாக வச்சு கையாளுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வேணுமான உணவை இந்த கண்ணாடிக்குள்ளால் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் உணவுகள் அங்கே பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே மதிய நேரம் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த மதிய நேரம் அவியல் பிரியாணி செய்து கொண்டிருக்கணும். அப்போ நான் அந்த அவியலுடைய சமையல் அறைக்கு போகிறேன். இந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்கள் என்றதை காட்டுறது என்ற நோக்கமில்லை. இப்படி அந்த உணவு சுகாதார முறையில் சிறந்த முறையில் சுட சுட தயாராகுது என்பதைத்தான் நான் உங்களுக்கு அதில் நேரடியாக அவைகளுடைய சமையல் அறைக்கு போய் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதுக்கு முதல் நீங்கள் இருக்க அந்த உணவகத்தை ஒரு வடிவ பாருங்கள். இப்படியான ஒரு உணவகத்தில் நீங்கள் வாடியடியில் எங்காவது சாப்பிடக்கூடிய இவ்வளோ நாளும் சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லி இப்படி ஒரு வசதியோடு இந்த உணவகம் அமைந்திருக்கிறது. வேணுமா நீங்கள் வாடியடிக்கு வாங்க. வாடியடியிலிருந்து உங்களுக்கு தெரிந்தான வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கிற கடை மதுசன் சைவ அசைவ உணவகம். இந்த கடைக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். சரி, நான் சமையலறைக்கு வந்துட்டேன். பாருங்கள் அவியல் என்ன செய்ய போயினோம்ட்டு எல்லாம் இப்பொழுது என்னத்துக்கு ரெடியாகினோம் என்று சொன்னால் பிரியாணி போட போயினோம். அதுக்குரிய ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதை விட நீங்கள் அந்த சமையலறையை பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டு நான் திடீரென்று தான் வந்தேன். அந்த அறை அப்படியே தான் இருக்குது. மிக அழகான முறையில் சுகாதாரமான முறையில் தான் அது இருக்குது. இப்போ நான் எதர்ச்சியாக வந்ததால் நான் அப்போது தான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பாருங்கள் அவர்களுடைய சமையலறை எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலேயும் அமைஞ்சிருக்குது. இங்கே அண்ணன் ரெடியாகி கொண்டிருக்கிறார். இங்கே கோழிக்கால் பொறிச்சு கொண்டிருக்கிறார். அங்கால பிரியாணிக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார். இது சமையல் அறை கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் கொஞ்சம் வேகப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் ஏன் உங்களுக்கு அது வேகப்படுத்தினாலும் காட்டுறேன்னா நான் நேரடியாகவே உள்ளுக்கு நிற்கிறேன். அவியல்
நான் எதர்ச்சியாக வந்தேன்னா நாங்கள் அவியற்ற பிரியாணி என்ன முறையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது, தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் உங்களுக்கு காண்றேன். இப்போ நீங்கள் சுட சுட நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் செய்கிறத நீங்களும். ஆகவே அந்த பிரியாணி நீங்களும் பெற விரும்பினால் மதுசன் சைவ அசைவ உணவகத்துக்கு நீங்கள் மதியம் வாங்க. வியலிட்ட வந்து நீங்கள் அறிவித்த எவ்வளோ தேவையான உணவுகளை நீங்கள் பார்சல் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி சைவ உணவு அசைவ உணவகங்கள் சிற்றுண்டி வகைகள், அதே மாதிரி ரைஸ் கொத் அந்தந்த நேரத்துக்கு அவியல் அதுகளையும் போட்டு தருவினோம். அப்போ நீங்கள் அந்த உணவுகளையும் பெற்று சிறந்த முறையில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் உணவகத்தில் இது முற்பகுதியில் இருந்து நீங்கள் வடிவாக சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், கோழிக்கால் இப்பொழுது பிரியாணி ரெடி ஆயிட்டு, அண்ணன் ரெடி ஆகிட்டார். தட்டில் இப்பொழுது கொட்டி கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆவி பறக்க இப்போ உங்களுக்கு பிரியாணி வேணுமெண்டா மதுசன் சைவ அசைவ உணவகத்துக்கு ஓடிவாங்க. வாடியடி வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறாரு? ஆஹா, கோழிக்கால் எல்லாம் அதுக்குள்ளே தான் போடுறாரு. ஓகே, அப்போ நாம் பிரியாணி சாப்பிட வலிக்கிட்ட எங்களுக்கு கோழிக்கால் எல்லாம் பெறும். அதோட கோழி முட்டை, கோழி பொரிச்ச முட்டையெல்லாம் போடுறார். அப்போ நீங்கள் ஒரு சிறந்த அரசுவியான ஆரோக்கியமான ஒரு உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று சொன்னால் வாடியடி வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கிற மதுசன் சைவ அசைவ உணவகத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க. நன்றி.